வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். சுவிட்சர்லாந்து பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் நடைபெறுகின்ற விசேட ஐயப்ப விரத மண்டல பூஜை தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். இந்து மத குருபடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். இப்பொழுது இந்த சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மண்டல விரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே சுவிஸ் மாநகரிலே பிரம்மண்டோப் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம், பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்திலே இந்த ஐயப்பனுக்கு விரதம் இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் விரத முத்திரமாலை அணிவித்து அவர்கள் மலை யாத்திரைக்கான கடும் விரதம் இருக்கின்ற சிறப்போடு கூடியதாக தினமும் அங்கு அபிஷேகங்கள், பஜனைகள், தீபாராதனைகள், படிப்பூஜைகள், வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமியாக திகழ்கின்றவர் எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 5 ஆண்டுகள் மாலை அணிந்து மலை யாத்திரை சென்று அதன் பின்பு சுவிஸ் நாட்டுக்கு சென்று அங்கே அந்த சுவிஸ் நாட்டிலே ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளை அறிமுகப்படுத்தி சுவிஸிலே உள்ள பல ஆலயங்களிலே 1998ஆம் ஆண்டு சுவிஸ் நாட்டிலே சூரிச் சிவன் ஆலயத்திலே, சுவிஸிலே உள்ள பேர்ன் என்கின்ற பதிலே உள்ள ஸ்ரீ கல்யாண முருகன் ஆலயத்திலே, அதேபோல் சுவிஸிலே உள்ள பாசல் அம்மன் ஆலயத்திலே, சுவிஸிலே உள்ள அரிஷ்வில் முருகன் ஆலயத்திலே, இவ்வாறு பல ஆலயங்களிலும் இந்த ஐயப்பன் பூஜைகளை எல்லாம் ஆரம்ப காலத்திலே அதை ஆரம்பித்த பெருமை இந்த சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமியாக இருக்கின்ற தியாகராஜா மகேந்திரன் இங்கு அடியேனை அழைத்து அந்த இடங்களிலெல்லாம் இந்த பூஜைகளை ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று பல இடங்களிலும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள், விரத அனுஷ்டானங்கள் நடைபெறுகின்றன. எனவே இந்த சுவிஸ் மாநகரிலே மூலமூர்த்தியாக ஐயப்பன் கோவில் கொண்டுள்ள ஒரே ஆலயமாக திகழ்வது இந்த சுவிஸ் பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானம். அங்கே சிறப்பான முறையில் இந்த பூஜைகள் வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அந்த ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகளோடு டிசம்பர் மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமை விசேஷமான தாந்திரீக முறைப்படி மலையாள பூஜை வழிபாடுகளும் நடைபெற இருக்கின்றன. இவ்வாறு இந்த பூஜைகளிலும் கலந்து கொண்டு அங்கு மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிகள், அடியார்கள், பக்தர்கள், ஆலயத்திலே குருவாயிருக்கின்றவர்கள், பூஜை வழிபாடு நடத்துகின்றவர்கள், ஆலயத்தினுடைய குருசுவாமியாக திறம்பட அந்த ஆலயத்தினுடைய பூஜை வழிபாடுகளை சிறப்பாக செய்து வருகின்ற தியாகராஜா மகேந்திரன் சுவாமி அனைவருக்கும் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவள்ளுவர் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மகிஷி சம்ஹார உற்சவம் நடைபெறவுள்ளது. வேட்டை திருவிழா தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி கார்த்திகை 16ஆம் நாள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழாவில் 16வது நாளாக நடைபெறுகின்றதாகிய மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா. இந்த வேட்டை திருவிழா கொழும்பு 13 விவேகானந்த மட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலிருந்து பிற்பகல் 4 மணிக்கு சுவாமி ஐயப்பன்
வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக புறப்பட்டு ஜிந்துப்பட்டி வீதி கண்ணாறு தெரு வழியாக மயிலன் சந்தியிலே கதிரேசன் வீதி சந்தியிலே சிறப்பான இந்த மகிஷி சம்ஹாரம் என்கின்ற மிருக யாத்ரா என்னும் வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சுவாமி ஐயப்பனுடைய நோக்கமே இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான். எனவே இந்த முதல் சிறப்பான உற்சவமாகிய மகிழ்ச்சி சம்ஹார உற்சவத்திலும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை நீக்குவதும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரம் என்கிற தீயவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே நடைபெறுவது இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா. எனவே 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணி முதல் இந்த வேட்டை திருவிழா ஆரம்பமாகி 7 மணிக்கு மீண்டும் சுவாமி ஐயப்பனுக்கு பிராச்சித்த அபிஷேகம் நடைபெற்று 8 மணிக்கு அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நேற்று புதன்கிழமை மகா சங்காபிஷேகம், விசேட மலையாள பூஜை, அன்னதான பூஜை என்பன சிறப்பாக நடைபெற்றன. சபரிமலை குருமுதல் சிவகுமார குருக்கள், சிவஸ்ரீ சோம ராமச்சந்திர குருக்கள், பிரம்மஸ்ரீ ரங்கன் குருக்கள், பவித்ர சர்மா ஆகியோர் கிரைகளை நடாத்தி வைத்தனர். அடாது கடும் மழையிலும் அடியார்கள் கலந்து வழிபாடு செய்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.